இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தமாம்ல இருந்து கோபார் போறதுக்கு பஸ்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எந்த சீரியல் நம்பர் பஸ்ல ஏறினா எந்தெந்த வழியா போகும் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ தமாம்ல இருந்து கோபார் பஸ்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சிகாத் கத்தீஃப் எப்படி போகணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். தமாம்ல இருந்து கோபார் போகணும் வரணும் அப்படின்னா ரெண்டு வகையான சீரியல் பஸ் இருக்குது. ஒன்னு F6 இன்னொன்னு E5. இந்த F6 and E5 தமாம் மெயின் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி டைரக்டா கோபார்ல இருக்கிற சிட்டி ஃப்ளோருக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டாப்ல வந்து நிக்கும். இந்த F6 சீரியல்ல இருக்கிற பஸ் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமாம் மெயின் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி தமாம் மீனா போர்ட்ட கிராஸ் பண்ணி ராக்கா வழியா கோபார்ல இருக்க கார்னிஷ் ஏரியாவை தாண்டி நேரா கோபார்ல இருக்கிற கடைசி ஸ்டேஷனான அந்த மெயின் ஸ்டேஷன்ல போய் நிக்கும். இந்த E5 எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமாம் மெயின் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தமாம்ல இருக்கிற குவைத் பில்டிங், கோபார் ஸ்டேடியம், கோபார் மால், கோபார் அக்ரபியா இந்த மாதிரியான ஏரியாவை கிராஸ் பண்ணி கோபார்ல உள்ள கடைசி ஸ்டாப்ல போய் நிக்கும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ? அங்க இருந்து நிறைய சீரியல் பஸ் வந்து நீங்க கோபார்க்குள்ளே சுத்திக்கிறதுக்கு இருக்குது. ரெண்டு பஸ்லயுமே நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னா ₹3.50 மேல நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இப்படி தான் இப்போ தமாம்ல இருந்து கோபாருக்கு இந்த ரெண்டு சீரியல் பஸ்ஸும் போய்கிட்டு இருக்குது. இது போற வழியில நீங்க இடைப்பட்ட ஸ்டாப்ல எதுவும் இறங்கணும் அப்படினாலுமே ஸ்டாப்ல நிக்கும் போது நீங்க டோர் ஓபன் பண்ணி இறங்கிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமாம்ல இருந்து கோபார் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க.